அன்பே சிவம் அனைவருக்கும் வணக்கம். முத்ரா குரு பாசு கண்ணா ஐயா அவர்களுடைய யூடியூப்பில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி அங்கேருந்து வந்திருக்கக்கூடிய பல தகவல்கள் நீங்கள் தெரிஞ்சிட்ருப்பீங்க. இன்றைக்கி உங்களுக்கெல்லாம் ஒரு அரிய வாய்ப்பு. நமக்கெல்லாம் இறைவன் கொடுத்த பெரிய பொக்கிஷம் இப்போ என்னோட அருகில் பக்கத்துலேயே இருக்கிறாங்க. எப்போவுமே ஒரு பெரிய வீடு ஒரு கார் வாங்கணும் அப்படின்னு நினைக்கும் போது மனசளவு நினச்சா மட்டும் பத்தாது, அதுக்கு போராடிட்டு பக்கத்தில் போய் அதை தொடர்றதுக்காவது நம்மளுக்கு வாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்வாங்க. இன்றைக்கி தொடர்றது மட்டும் இல்லை, அவருடைய தொடர்பில் வந்த பல விஷயங்களையும் உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்ளக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்பு உங்களுக்கு பக்கத்துலேயே வந்து சேர்ந்துருக்கு. இதை தவற விட்டுறாதீங்க. தெரியாதவர்களுக்கு கண்டிப்பாக இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். எங்களுடைய அழைப்பை ஏற்று வந்ததுக்கு ரொம்ப நன்றி. நன்றி. ஓம் முன்னறிந்த தாய் தந்தை போற்றி, பின்னறிந்த மூதாதையர் போற்றி, வழி சேர்ந்த ஞானியர் போற்றி, என்னுள் உயிரே நீவீர் போற்றி, யாதும் சுபம் யாவரும் நலம், குருவே போற்றி போற்றி, இறைவா போற்றி போற்றி. ஐயா, எப்போதுமே உங்களோட உரை ஆரம்பிக்கிறதுக்கு முன்பதாக இந்த ஒரு ஸ்லோகத்தை எப்போவுமே நீங்கள் சொல்லுவீங்க. எப்போவுமே சில பேர் இறை வணக்கம் அப்படின்னு நிறைய பேர் பார்த்தோம்னா ஆத்ம வணக்கம்னுவாங்க, அன்பே சிவம் அப்படின்னுவோம். நிறைய ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று இருக்கும். நீங்கள் இன்றைக்கி சொன்னது ரொம்ப புதுமையாக இருந்தது எனக்கு. ஏன்னா ஒரு 2 நாளுக்கு முன்பு உங்களுடைய உரையில் உட்காந்து கேட்கும்போது கூட இப்படித்தான் நீங்கள் வந்துட்டு முதல் தொடக்கமாக இருந்தது. இப்படி ஆரம்பிக்கணும்னு உங்களுக்கு எண்ணம் வந்தது? யார் அது கொடுத்த பரிசு உங்களுக்கு? இது இந்த ஆத்ம பயிற்சியில் நம்ம தொடர்ந்து பயணம் பண்ணிட்டு வரும்போது தன்னை அறியும் பயிற்சி. இதில் பல ஆண்டுகள் அப்படி தொடர்ந்து பயணம் பண்ணிட்டு வர்றோம். ஒரு அதிகாலை வேளையில் நமக்கு குரு தொடர்பு ஏற்பட ஆரம்பித்த பின்பு காலையில் 3 மணிக்கெலாம் முழிப்பு வந்துடும். அந்த மாதிரி முழிப்பு வந்த நிலையில் நம்ம எந்திரிச்சு உட்காரணுன்னுலாம் அவசியம் இல்லை, விழிப்பு நிலையில் இருக்க வேண்டும். எப்போவுமே இந்த குரு தொடர்பு அப்படின்றது தூக்கத்தில் வருவதல்ல, கனவில் வருவதல்ல. அது விழிப்பு நிலையில் கிடைக்கக்கூடிய தீட்சை விவரங்கள் தான் குரு தொடர்புன்னு சொல்கிறது. அப்படி வரும் பொழுது நம்மை மக்களோடு தொடர்பு ஏற்படுத்தி கொள்ளும் முன்பு சொல்ல வேண்டிய வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்தை எனக்கு அறிவுறுத்தினாங்க. அதில் நான் பல காலம் நினச்சிட்டு இருந்தேன், நம்ம பிறந்ததுக்கு யாருமே காரணம் இல்லை, அம்மா அப்பா தான் காரணம் அப்படின்னு. அது பொய்ன்றது குருமார்கள் சொல்லும்போது ஆச்சரியமாக இருந்தது. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, முன் அறிந்த தாய் தந்தை போற்றி அப்படின்னு சொன்னாங்க. முன்னறிந்த தாய் தந்தை போற்றி அப்படின்னா எப்போ அறிந்தேன் அப்படின்னு கேட்டேன். நீ இந்த உடம்பு எடுப்பதற்கு முன்பு உனக்கு வாய்ப்பு வழங்கப்படும். உன்னுடைய இந்த பிறப்பு எந்த தாய் தந்தையினுடைய வழியில் நீ தொடர வேண்டும் அப்படின்னு சொல்லி வாய்ப்பு கொடுக்குறாங்க. அதில் நாம் ஒரு வினாடியில் பல லட்சம் பெற்றோர்களை கடந்து வருகிறோம். இவர்கள் நம்ம தேர்ந்தெடுத்து இந்த தாய் தந்தையருக்கு பிறக்கிறோம் அப்படின்ற உண்மை அவர்கள் சொல்லி விளக்கும் பொழுது அது ஒரு காட்சியாக பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பொழுது ஆச்சரியமாக இருந்துச்சு. அதனால் இந்த முன்னறிந்த தாய் தந்தை போற்றி. அதுக்கப்புறம் அவர்கள் மூலமாக அவர்கள் வழிவந்த மூதாதையர்களை நம் மூதாதையர்களாக நம்ம ஏற்றுக்கொள்கிறோம். எனவே பின்னறிந்த மூதாதையர் போற்றி. இதெல்லாம் முடிஞ்ச பின்னாடி விவரம் தெரிந்த பின்பு நம்மளுடைய வளர்ச்சி நடக்க அது கூடவே நமக்கு பல ஞானியரை சந்திக்கிறோம். வழி சேர்ந்த ஞானியர் போற்றி. இந்த ஞானியர் அப்படின்றதில் நிறைய விஷயங்கள் அடக்கமாக இருக்குது. உயிரோடு இருக்கக்கூடிய அனைத்தும் மட்டுமல்ல, உயிரற்ற பல பொருட்களும் ஞானியர் வடிவில் நம்ம கூட இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய வழி சேர்ந்த ஞானியர் போற்றி அப்படின்றது அங்கே ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு அடுத்தது என்னுள் உயிரே நீவீர் போற்றி. ஸோ அறியும் சிவனும் ஒன்று, அறியாதவர் வாயில் மண்ணுன்னு சொல்கிறதுடைய தத்துவம் நம்ம எல்லோரும் 2 பக்தி பிரிவினையாக பிரிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்படி இல்லை. அரி என்றால் நான், சிவன் என்றால் சிவன். நானும் சிவனும் ஒன்று அப்படின்னு சொல்கிறது அறியும் சிவனும் ஒன்று. ஸோ இதெல்லாமே புதுமையான விளக்கங்களாக இருந்துச்சு. அதனால் எனக்கு இது மனதில் பதிந்து விட்டது. என்னுள் உயிரே நீவீர் போற்றி, யாதும் சுபம் யாவரும் நலம், எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை மனதில் விதைக்க வேண்டும். அதுக்கு அடுத்தது குருவே போற்றி போற்றி, இறைவா போற்றி போற்றி. இது ஒரு குரு வணக்கமாக ஏற்று
பல ஆண்டுகளாக பயணம் தொடர்ந்து கொண்டு இருக்கிறோம். நல்லா தான் இருக்கிறது. உண்மைதான். நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த உடம்புக்குள்ளே தான் எல்லாம் இருக்குது. ஒன்றில் இருக்கும் முத்துமணி நீயே காண்பாய் சொல்லிட்டு பெரிய ஞானிகள்லாம் சொன்ன உண்மையை இன்னும் அதை அறிந்து கொள்ளாமல் வெளியே தேடிட்டு இருக்கவங்க பல பேர் பார்த்துட்டு இருக்கோம். அதுவும் இன்றைக்கி உங்களுடைய இந்த பயிற்சியின் போது நிறைய விஷயங்கள் அன்றாடம் வாழ்க்கைக்கு தேவையான முத்திரைகளை சிறப்பாக சொல்லி கொடுத்துட்ருக்கீங்க. ஆரம்ப கட்டத்தில் உங்களுடைய தொழில் வேறு தொழிலாக இருந்தது. அதுக்கப்புறம் முழு நேரமாக முத்திரை குருவாக மாறி அதுவும் இன்றைக்கி விஞ்ஞானத்துக்கு தேவையான அதோட சம்மந்தப்பட்ட முத்திரைகளை நீங்கள் சொல்லி கொடுத்துட்ருக்கீங்க. இதன் ஆரம்ப அடிப்படை எப்படி ஆரம்பிச்சிங்க? ஏன் அந்த தொழிலை விட்டு முழுமையாக நீங்கள் ஒரு ஆன்மீகவாதியாக தொடர ஆரம்பித்த காரணம் என்ன? இது ஒரு சிக்கலான கேள்வி. ஆனால் ரொம்ப நுணுக்கமாக அருமையாக கேட்டிருக்கிறீங்க. பதிலும் அப்படி சொல்லணும். அப்போ தான் இது மக்களுக்கு குழப்பம் இல்லாமல் இருக்கும். என்னுடைய குருமார்கள் எனக்கு அறிவுறுத்தினது படி பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு மனிதனுக்கும் 3 விதமான வாழ்க்கை இருக்குது. இந்த 3 விதமான வாழ்க்கையையும் நம்ம ஒன்றோடு ஒன்று இணைத்து குழப்பிக் கொள்வதனால்தான் எதிலையுமே முழுமை அடையாமல் இருக்கிறோம். இப்போ அப்படி என்ன அந்த 3 வாழ்க்கை அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ இன்றைக்கி எளிமையாக புரியணும் அப்படின்ற மாதிரி ஆங்கிலமெல்லாம் கலந்து பேசும்போது சொன்னோம்னா P³ அப்படின்னு சொல்லுவோம். P³ ஓகே. அப்போ அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் வாழ்க்கை பர்சனல் லைஃப், சுய வாழ்க்கை. இந்த சுய வாழ்க்கை அப்படின்றது நம்ம எந்த அப்பா அம்மாட்ட பிறந்திருக்கிறோம், அந்த குடும்ப சூழ்நிலை என்ன, அந்த குடும்ப சூழ்நிலையிலிருந்து நம்ம என்ன படிக்கிறோம், அந்த குடும்ப சூழ்நிலைக்கு ஏற்றவாறு எப்படி திருமணம் முடிக்கிறோம், எப்படி அடுத்த வாழ்க்கை நடக்குது, எப்படி வாழ்க்கை முடியுது, அந்த குடும்ப பாரம்பரியம் என்ன, நியமங்கள் என்ன, அதை ஒட்டி நம்மளுடைய வாழ்க்கை பயணம் இருக்கும். இது பர்சனல் லைஃப். இதில் யாரும் தலையிட முடியாது. அந்த குடும்பத்தினுடைய இன்ஃப்ளூயன்ஸ் மட்டும்தான் இருக்கும். இரண்டாவது P, ப்ரொஃபஷனல் லைஃப், தொழில் வாழ்க்கை. இது பார்த்திங்கன்னா, இந்த குடும்பத்தினுடைய அமைப்பில் இருந்து கிடைத்த வாய்ப்புகளை பயன்படுத்தி நான் என்னவாக என்னை அடையாளப்படுத்தி கொள்கிறேன். நான் ஒரு மருத்துவராகவோ, ஒரு என்ஜினியராகவோ, ஒரு டிரைவராகவோ, ஒரு பைலட்டாகவோ, என்ன நான் என்னுடைய தொழில் வாழ்க்கை, என்னுடைய வாழ்வாதாரத்திற்காக நான் என்ன சம்பாத்தியத்துக்காக என்ன தொழிலை செய்கிறேன் அப்படின்றது முழுக்க என்னுடைய விருப்பம் அல்லது என் குடும்பத்தாரினுடைய விருப்பத்தின்படி அது நடக்கும். இது தொழில் வாழ்க்கை. சரி. மூன்றாவது ஒரு வாழ்க்கை இருக்குது. அப்படி இருக்குதுன்னே தெரியாமல் நிறைய பேர் நம்ம இந்த பிறவியை முடிச்சிட்டு இருக்கோம். இந்த பிறவியை முடிச்சிடறோம். அந்த மூன்றாவது வாழ்க்கை பப்ளிக் லைஃப், சோஷியல் லைஃப். இந்த லைஃப் பார்த்திங்கன்னா, நாம் குடும்பத்தில் இருக்கிறதுக்கும் தொழிலில் கற்றுக்கொண்டதற்கும் சம்பந்தமே இருக்காது. மூன்றாவதாக புதிதாக நாம் பிறந்தது போன்ற ஒரு உணர்வு என்று தோன்றுகிறதோ அன்றிலிருந்து நாம் இந்த சமூகத்தோடு இணைக்கப்பட்டு விட்டோம். அது வரைக்கும் இந்த சமூகத்தோடு இணைக்கப்படவில்லை. அப்போ அந்த சமூகத்தோடு இணைக்கப்பட்ட பின்பு இந்த சமூகமே நம் குடும்பமான பின்பு சமூகம் சார்ந்த விஷயங்களுக்காக நாம் என்ன செய்கிறோம் அப்படின்றது மிக மிக முக்கியம். அப்படி அந்த சமூகம் சார்ந்த விஷயங்களில் செய்வதை தான் தானம், தர்மம் இதெல்லாமே வரும். அந்த மாதிரியான ஒரு விஷயங்களில் நாம் எந்த துறையை தேர்ந்தெடுக்கிறோம், அந்த துறையில் நாம் என்ன தகுதி பெற்றிருக்கிறோம், அதை இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் ஏற்றுக்கொள்ளும்படி நாம் அதை எப்படி தானமாக கொடுக்கிறோமோ, தர்மமாக கொடுக்கிறோம். தானம் தர்மம் வித்தியாசம் இருக்குது இல்லையா? எப்படி கொடுக்கிறோம் அல்லது வியாபாரமாக கொடுக்கிறோமா, எப்படி கொடுக்கிறோம் அப்படின்றத பொறுத்து நாம் நம்மளுடைய அறிவை இங்கே பறைசாற்றுகிறோம். இது சமூகம் சார்ந்த ஒரு நலன் இருக்க வேண்டும். இது தொழில் வாழ்க்கைக்கு தாண்டி சமூக வாழ்க்கை, பப்ளிக் லைஃப். இப்போ இந்த லைஃப்பில் இருக்கிறத வச்சுக்கிட்டு நீங்கள் குடும்பத்தில் இருக்கும்போது அப்படி சொன்னீங்களே, ஆமாம் சொல்லியிருப்போம். ஏன்னா அது குடும்பம் சார்ந்த விஷயம். அங்கே இருக்கும்போது நல்லா சாப்பிட்றது நல்லது, 3 வேளை சாப்பிடுங்க. ஆமாம், அது குடும்பம் சார்ந்தது. குடும்பம் சார்ந்தது 3 வேளை சாப்பிடுங்க. அப்புறம் நிறைய டிவி பாருங்கள், நிறைய யூடியூப் பாருங்கள், இதெல்லாம் சொல்லியிருப்போம். அது குடும்பம் சார்ந்தது. இன்றைக்கி நீங்கள் ஒரு வேளை சாப்பிட்டால் போதும், அப்படியே தியானத்தில் இதெல்லாம் சொல்கிறீங்களே, முரண்பாடாக இல்லையா அப்படின்னு இப்போ நம்ம நிறைய பேர்கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனையே குடும்ப வாழ்க்கையில் இருக்கும் பொழுது சொன்ன விஷயங்களையும், தொழில் வாழ்க்கையில் இருக்கும்போது சொன்ன விஷயங்களையும் சமூக வாழ்க்கையோடு கருத்துக்களோடு சேர்த்து குழப்பிக்கிட்டு நம்ம ஒரு அடி கூட முன்னாடி போக முடியாமல் ஸ்ட்ரக் ஆகிடுறோம். அது உண்மைதான். ஏன்னா
ஒவ்வொரு கேள்விகளுக்கும் வெவ்வேறு பதில்கள் இருக்குது. அது எந்தெந்த சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த பதில்களை கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். கார் வந்தால் அதுக்கு வேறு பதில் இருக்கும், ரயில் வந்தால் அதுக்கு வேறு பதில் இருக்கிற மாதிரி. இப்போ மன்னிக்கணும், ராமகிருஷ்ண பரமஹம்சர்கிட்ட வந்து இப்படி உட்காந்துருக்கிறாரு. இந்த பக்கம் ஒரு சிஷ்யன் ஏறி வந்து நிம்மதியாக இருக்கணும்னா என்ன பண்ணணும்னு கேட்குறாரு. கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லிடுறாரு. அந்த பக்கம் இருந்து ஒருத்தர் ஏறி வர்றாரு. நிம்மதியாக இருக்கணும் என்ன பண்ணணும், சன்னியாசியாக போயிருன்னு சொல்கிறார். ரெண்டு பேரும் ஒரே கேள்வி, நிம்மதியாக இருப்பது எப்படி? பதில் சொல்பவர் ஒருவரே, வேறு வேறு பதில். இவனை போய் கல்யாணம் பண்ணி செட்டில் ஆக சொல்கிறாரு, அவனை போய் சன்னியாசியாக இருக்க சொல்கிறாரு. அப்போ பார்க்குறவங்க குழம்பி போய் கேட்குறாங்க, ஏன் குருவே இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு. அவனுடைய வயது அப்படி, அவன் அதை தாண்டி அடுத்த நிலைக்கு வர்ற வரைக்கும் அவனுக்கு அதுதான் கர்மா. இவன் எல்லாம் முடித்து விட்டு வந்திருக்கிறான், இவனுக்கு இப்போதைக்கு இதுதான் தேவை. ஸோ இடம்பொருள் ஏவர் அணிந்து பதில் சொல்ல வேண்டும், அதை அவன் பயன்படுத்துமாறு இருக்க வேண்டும். இப்படியெல்லாம் இருக்குது. அதனால தான் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நிம்மதியை தேடிக்கிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னா எல்லா இடத்துலையும் அங்கே நிம்மதியாக இருக்கிற ஒரே இடம் எங்கேயும் அசையாமல் இருக்கிறது கடைசி காலத்தில் நம்மளை எங்கே சமாதி பண்ணுற இடம் தான். சமமானால் தான் சிவமாக முடியும். அதுக்கப்புறம் வேறு எதுவும் தேட போகிறதில்ல, இருக்கிற வரைக்கும் நம்ம தேடி தான் போகிறோம்.